கோபம் எதனால வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கோவப்படுறதுனால நமக்கு என்ன பயன்? கோவப்படுறதுனால ஒரு 10 பைசா பிரோஜனமே கிடையாதுங்க. அதான் உண்மை. நீங்க வந்து ஒருத்தவங்க மேல கோவப்படுறீங்க. எதனால கோவப்படுறீங்க? இவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், இவன் இது பண்ணிட்டான், இவன் வந்து அசிங்கப்பட்டுட்டான், அவமானப்பட்டுட்டான். இதனால மத்தவனை பார்த்தே நீங்க கோவப்படுறீங்க. உங்க மேல நீங்க கோவப்படுறீங்களா? உங்க மேல நீங்க கோவப்படுறது கிடையாது. அப்ப நீங்க உங்களை நீங்க பார்க்கல. அப்ப மத்தவங்களை பார்த்துனா கோவம் வரும். கோவத்து மேல கோவமா கோவம் வரும். மத்தவங்களை பார்த்துனா இவன் அதை பண்றான், அதை அப்ப நீங்க என்னைக்கு உங்களை பார்க்க நீங்க முயற்சி பண்றீங்களோ கோவம் உங்களுக்கு போயிடுங்க. உங்களை திருத்திக்கு என்னைக்கு முயற்சி பண்றீங்களோ கோவம் உங்களுக்கு போயிடும். அப்ப நீங்க கோவப்படுறதுனால என்னன்னா அது ஒரு பிரோஜனமே கிடையாது. இப்ப ஒரு குட்டி கதை மூலியமா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஒரு பாம்பு ஒரு வழியில போகுது. அந்த வழியில போகும்போது அது ஒரு கத்தி பட்டு அந்த பாம்போட சதை கீச்சுது. அந்த பாம்பு என்ன பண்ணுது, டப்புனு கோவப்பட்டு வந்து என்ன எண்ணெய் நீ கீச்சிட்டியா, எண்ணெய் நீ வந்து காயப்பட்டியா அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சிந்திக்காம அது புத்தி யூஸ் பண்ணாம அந்த கத்திக்கிட்ட போய் சண்டை போடுது. அந்த கத்திக்கிட்ட போய் சண்டை போட்டு அது உடம்பு காயமாக்கி ஃபுல்லா அது உடம்பு கீசிக்கின்னு பெரிய காயமாக்கி அது கடைசி இறந்துடுது. இப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோவப்படுறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது. அப்ப நீங்க அந்த ஒரு நிமிஷம் அந்த பாம்பு வந்து சிந்திச்சு பார்த்து இது கத்தி இதுகிட்ட சண்டை போட்டா ஒரு பிரோஜனம். ஏன்னா அது வந்து ஒரு பயனற்றது. அது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. அது கத்திக்கு உயிர் கிடையாது. அப்ப அதுகிட்ட போய் சண்டை போட்டுனா பிரோஜனம். அப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்ததுன்னா அது உயிரை அது காப்பாற்று பண்ணி அது போயிருக்கும். அதே போலதாங்க ஒரு இடத்துல நீங்க சிந்திச்சு பார்த்து இந்த இடத்துல கோவப்படணும், இந்த இடத்துல கோவப்படக்கூடாது, இந்த இடத்துல கோவப்பட்டா என்ன பிரோஜனம், இந்த இடத்துல கோவப்படலாம் என்ன ஒண்ணுமே பயன் இல்லைன்ட்டு நீங்க போயினே இருக்கணும். உங்க வழியை பார்த்து நீங்க போயினே இருக்கணும். என்னைக்கு நீங்க உங்களை நீங்க பாக்குறீங்களோ கோவம் உங்களுக்கு போயிடுங்க. அதுதான் உண்மை.